கொள்ள முடியாது. அதுக்கான தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது ஒவ்வொன்றுக்கும் மிகவும் தெளிவாக வேத வசனம் வரையறை காண்பிக்கிறது. அதனால் ராஜாவாக இருந்தாலும் பைபிள் வாசிக்க வேண்டியது அவருடைய கடமை. உபாகமம் 17ஆம் அதிகாரம் வசனம் 18 வாசிங்க. அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகி ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். என்ன பார்த்தது? கண்ணை பொண்ணு திரும்ப பார்த்தேன், கண்ணை பொண்ணே புறா தெரிஞ்சுது, திறந்து பார்த்ததும் இல்லை. அந்த புறா என்கிட்ட பேசுகிற மாதிரி தெரிஞ்சுது. அந்த புறா என்ன சொல்லுதுன்னா, உலகத்துக்கே போதிக்க வேண்டிய பிரதான ஆசாரியன் நீங்கள் வந்து என்ன கேட்க வந்தேன்னு கேட்டு அன்னையிலேருந்து கன்வென்ஷன் கூட்டமோ மற்ற கூட்டங்கள் வேறு எந்த கிறிஸ்தவருக்கும் போகிறது ஸ்டாப் பண்ணேன். இங்கே ஏன் வந்தேன்னு சொல்லி அந்த புறா கேட்டது. ஆனால் அது உண்மையான புறான்னு சொல்லவும் எனக்கு தெரியவில்லை. எப்படா அதாவது இந்த மாதிரி இதில் அது அப்படி ஒரு சாட்சி இருந்துக்கிட்டு என்ன பார்த்துக்கிட்டே இருந்ததாக எனக்கு தெரிந்தது. தேவனுடைய பரிசுத்த அதுதான் என்னுடைய கடைசி வெளியே போய் கன்வென்ஷன் பார்க்குறது வைக்கிறதான காரியம். ஆனால் இது ஆரம்பத்தில் நடந்திருக்கணும், எந்த வருஷம் எனக்கு ஞாபகம் இல்லை. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது முன்னே நானே தேவனுடைய பாதப்படியிலிருந்து முழங்காலிருந்து பைபிளை படிக்க ஆரம்பித்தேன். அதாவது தியானித்தன் தேவன் அபிஷேகம் வருவதற்கு முன்பாகவே என்னோடு கூட இடப்பட்டு கொண்டிருந்தார். இன்னிடத்துக்கு போகாத, இதை செய்யாத, இத்தனை மணியை மணி நேரத்தில் சுகமாக்க வேண்டும் சொல்லி போய் சுகமாக்குனது உண்டு, பைத்தியங்களை விடலையாக்குனது உண்டு, சாஸ்திர துரத்துறது உண்டு. அதாவது பல சம்பவங்கள்லாம் சொல்ல முடியும். அப்போ அபிஷேகம் பெறாமலே அது நடந்தது. அது ஃபெய்த்து, அதாவது விசுவாசம் தான் நடந்தது என்று இப்போ தான் எனக்கு தெரிகிறது. அதனால் இப்போ எந்த வருஷம் மக்கள் உபதேசம் கொடுத்தா அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அந்நிய பாஷைன்னா என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் பெருசாக பெற்றதா நான் பெருசாக பெறலன்னு சொல்லி எந்த ஆதாரத்தை சொல்லியிருக்கு? நான் வசனத்தின் முடி ஜெயிக்கிற மனசாட்சியின்படி இருக்கிறேன். நாங்கள் வியாதி வந்தால் மருந்து எடுக்கிறது இல்லைன்னு சொல்லுவார்கள். நான் சொன்னேன், எனக்கு வியாதியே வர்றதில்லை, நாங்கள் அற்புத அடையாளம். ஒரு சிபிஎம் பெரிய பாஸ் எனக்கு வாக்குவாதம் உண்டாயிட்டு. அப்போது நான் அறியாமல் இருந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி நான் சொன்னேன். நானும் பிசாசுகளை வரட்டுறேன், வியாதிகள் சொல்கிறேன், மக்களை ரட்சிப்புகளை வழி நடத்துகிறேன், நான் அற்புத அடையாளங்கள் செய்கிறேன், நான் பரிசுத்தா பெறலைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அது சொல்லும். அதாவது வரட்டுவாதம் தான் செய்கிறார்களே, அவங்களால விளக்க முடியாது. இப்போ நம்ம எல்லா கேள்விக்கும் நம்ம பதில் கொடுக்கிறதுக்காக நாம் தெரிந்து கொண்டோம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் அந்த ஒரு உபதேசத்தை பிடித்து கொண்டு சாதிக்கிறதுக்கு இருந்தார்கள். அப்போது இறைவனருக்கு பல காரியங்கள் காட்டியிருந்தேன். ஆனால் இதெல்லாம் வெளியே நான் சொல்லுகிறது இல்லை, என்ன மனத்தில் வைத்துக்கொண்டு சுவிசேஷ ஊழியம் செய்துக்கிட்டு இருந்தேன். அதாவது சபை எழுப்பப்படுறதுக்கு முன்னால் உள்ள கதையை சொல்கிறேன். ஒரு தடவை நான் ஒரு இடத்துக்கு போய்ட்டு சேம்பூருக்கு போய்ட்டு ரயில்வே லைன் வழியாக வந்து குர்லாவுக்கு திரும்ப, குர்லாவுக்கு ரைட் சைடில் ரயில்வே கோட்டர்ஸ் இருக்குது. அங்கே ஒரு சாமியார் உண்டு. சாமியார்னாக்கி இந்து சாமியார் இல்லை, கிறிஸ்துவ சாமியார். காய்வஸ்திரம் போட்டிருப்பார், மாலையில் ஆனால் துப்பாக்கி எடுத்துகிட்டு கொக்கு சுட போவார். நான் கேட்டேன், என்னையா இந்த வஸ்திரத்தை கேவலப்படுத்துகிறாரு, இது சன்னியாசிகள் போடுறது, நீர் பெரிய சன்னியாசி மாதிரி போட்டுக்கிட்டு கிறிஸ்துவ சன்னியாசின்னு காட்டுக்கிறாரு. அவர் பேர் பால்ராஜ், ரயில்வே ஒரு ஆஃபீஸர். அப்போ அந்த வீட்டுக்கு போகிறப்ப நான் இங்கேருந்து பார்க்குறேன், அந்த வீட்டில் கதவு பூட்டியிருக்கு. அது ஒரு வெள்ளிக்கிழமை. நான் போயிட்டேன். திரும்ப ஞாயிற்றுக்கிழமை மாலையில் அந்த வீட்டுக்கு போனேன். அந்த அம்மா வந்து ரொம்ப பக்தி உள்ளது. அம்மா, போன வெள்ளிக்கிழமை எங்கே போயிருந்தீங்க? நான் வந்து உங்கள் கதவை போட்டுறது எதாவது தெரிஞ்சுது, அதனால் வரல அப்படின்னு. தம்பி, நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்களா? அப்படி ஒன்று வீட்டுக்கு வரல, தூரத்திலிருந்து பார்த்தேன். ஐயோ, அது எப்படி தூரத்திலிருந்து பார்த்தீங்க? அது தெரியுமே. அதாவது பரிசுத்தான அபிஷேகத்துக்கு முன்னாலே ஹோலி ஸ்பிரிட், அதாவது இது பல காரியங்கள் நடத்திக்கிட்டு இருந்தார். இதனால அந்த உபதேசம் எந்த உபதேசக்காரங்க சொல்கிறத எனக்கு சரியாக விளங்கலை. ஆனால் ஒரு நாள் கர்த்தருடைய ஆவியான பேசினா இன்னொரு ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு சொன்னார். இப்படி உங்களை ஒரு தடவை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20-27 நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகங்கள் நினைத்திருக்க அந்த அபிஷேகம் சத்தியமாக இருக்கிறது சொல்கிறபடி சத்தியத்தில் நடப்பீர்களாக, வேறொரு உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை என்று. அவரால் பெற்ற அபிஷேகம் எப்போ பெற்றோம்? அப்போ இது ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். பரிசுத்தான அபிஷேகம் அந்நிய பாஷை அடையத்தோடு வல்லமையோடு இருக்குது என்று கண்டு 9 மாதம் ஜெபம் பண்ணியாவது பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்ட உடனே டைரக்ட் ஸ்பீக் ஆரம்பித்து விட்டார். முதல் வார்த்தை, இந்த மகன் என் சபை கட்டுன்னு சொல்லி சொன்னார். அது பெரிய கதை என்ன சொல்கிறேன். அதாவது என்னுடைய வாழ்க்கை சரித்திர ஊழியத்தை பற்றி சொன்னால் அது ரொம்ப நீளம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போது
சகலமும் கடவுளுடைய சித்தத்தின்படி நடக்குது என்றால் பாவம் கடவுளுடைய சித்தத்தின்படியாக இல்லை. பாவம் மனிதனுடைய கீழ்ப்படியாவினுடைய சுயாதீன சித்தத்தை தவறாக உபயோகிக்கிறதுனாலே, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தெய்வீக அன்பை அவன் மறுத்து வல்கராக இருக்கிறதுனாலே, சரியான பகிர்ந்து கொடுக்காதனாலே, பொறாமையினாலே, இன்னும் பொருளாசையினாலே, பல காரியங்களினாலே உலகத்தில் பாவம் பெறுகிறது. நாலாவது, சகலமும் அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறது என்றால் இந்து மதத்தில் சொல்கிற பிரகாரம் விதி அப்படியும் இல்லை. மனிதனுடைய சுயாதீனம். அறிவிக்கப்பட்ட சித்தம் இருக்கிறது, அனுமதிக்கப்பட்ட சித்தம் இருக்கிறது. அது நான் ஏற்கனவே சொன்னேன். அறிவிக்கப்பட்ட சித்தம் வேதாந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அனுமதிக்கப்பட்ட சித்தம் சிலர்கள் மறுபடியும் பாவம் செய்ய விரும்பினால் செய்து தொலை என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை விட்டு விடுற, அது பெரிய ஆபத்து. அது தேவனுடைய கையிலிருந்து நம்மை ஒதுக்குறது போலதான காரியமாகும். சரி, எப்படியும் மனித வீழ்ச்சி உண்டாயிட்டது என்றால் உடனே இருந்து பாவரிக்கை செய்து சரியான தேவனுடைய மனிதனை கண்டு ஞான போதனை பெற்று அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். இல்லை என்றால் ஆபத்து இருக்கிறது.